மாதங்கி தாயாரோட உருவத்தை அந்த பெண்கள் இருக்க இடத்துக்கு சிவன் வரவழைக்கிறாரு அப்படிங்கிறதையும் அதை பார்த்து பார்வதி சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதோட பார்வதி சமாதானம் ஆன மாதிரி தெரிஞ்சாலும் இங்க என்னை திரும்ப மனித பிறவி எடுத்து திருமணம் செஞ்சுக்கிட்டா மட்டும்தான் கைலாயத்துக்கு வருவேன் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியா இருக்காங்க அப்படிங்கிறதையும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதோட தொடர்ச்சி இப்ப பார்க்கலாம். பார்வதி கங்கை பூமிக்கு வந்ததும் சிவன் அவரோட ஜடாமுடியில தாங்கினது இது எல்லாத்தையுமே யோசனை பண்ணிட்டு கொஞ்சம் கோவமா தான் போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு லட்சுமி நாராயண் கிட்ட சொல்றாங்க, இந்த முறை பார்வதி சின்ன மஸ்த வடிவத்தை எடுத்து தன்னோட பக்தர்களையும் காப்பாத்திருக்காங்க, பிரபஞ்சத்தை அழிவிலிருந்து காப்பாத்திருக்காங்க. ஆனா இந்த முறை மல்லனும் மணியும் திரும்ப அவங்களோட கோவத்தை தூண்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்க அங்க மல்லனும் மணியும் அவங்களுடைய அகத்தை திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பார்வதி போற இடம் எல்லாமே நெருப்பு உருவாயிட்டே இருக்கு. இதை பார்த்த மணியும் தாயார் திரும்ப கோவப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த முறை நம்ம எந்த தவறு செய்திடக்கூடாது, அவங்க கண்டிப்பா இந்த முறை நம்ம கிட்ட வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட ஆமா இந்த முறை அவங்க வந்தே ஆகணும். ஒவ்வொரு தடவையும் மகாகாளி உருவத்துக்கு அவங்க வரவிடாத மாதிரி மகாதேவர் வந்து காப்பாத்திட்டே இருக்காரு. இந்த முறை அவர் வர முடியாது, இந்த முறை நம்ம திட்டமும் தோத்து போகாது, தோல்வி அடையாது அப்படின்னு மல்லன்னு சொல்றான். இவங்க நடத்திட்டு இருக்கிற யாகத்தை பார்வதியும் கோவத்தோட பாக்குறாங்க. இதை பார்த்துட்டு சிவனும் அமைதியாகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க நாராயணன் சிவனும் சக்தி ஒருத்தரோட ஒருத்தர் இணைஞ்சவங்க தான். அவங்க தனித்தனியா இருந்தாங்கன்னா கூட அவங்களை யாரும் பிரிச்சிட முடியாது. மகாதேவர் கோவப்படும் போது அவரோட கோவத்தை தணிச்சு ஒரு நெற்றிக்கண்ணை திறக்க விடாம செய்வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே நேரம் லட்சுமி சிறை வச்சிருந்தப்போ சிவன் கோவமா நெற்றிக்கண் திறக்கிறதையும் பார்வதியை தடுக்கிறதையும் காமிக்கிறாங்க. அதே மாதிரி பார்வதியோட இந்த பயணத்திலையும் மகாதேவர் அவங்களுக்கு ஒரு துணையா இருப்பாரு, வழிகாட்டியாவும் இருப்பாரு அப்படிங்கிறாரு. அங்க பார்வதி சிவன் சொன்னதை கேட்டுட்டு கொஞ்சம் அமைதியாகி அந்த இடத்தை விட்டு போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களை சுத்தி திரும்ப நெருப்பு உருவாயிட்டே தான் இருக்கு. அடுத்த காட்சியில தேவேந்திரனை காமிக்கிறாங்க. மல்லனும் மணியும் எப்படியும் பார்வதி தாயார கோவப்படுத்தாம விட மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, எந்த வரத்தை இயற்கையிட்ட இருந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வரமே அவங்களுக்கு சாபமா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்வதி ரொம்ப கோவப்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா அழிவுதான் நேரும் அப்படின்னு சொல்ல வருண பகவானும் ஆமா கங்கைய உலகத்தோட நன்மைக்காக தான் சிவன் தன்னோட ஜடாமுடியில தாங்கினாரு, அதனால பிரபஞ்சத்தையும் காப்பாத்திட்டாரு. ஆனா பார்வதி தாயார் திரும்ப கைலாயத்துக்கு வந்தா எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்ல தேவேந்திரன் ஆமா நீங்க சரியாதான் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரம் அங்க காப்பாத்துங்கன்னு ஒரு பெண்ணோட குரல் கேக்குது. திரும்பி பாக்குறாங்க. அங்க பூமாதேவி வந்து நிக்கிறாங்க. ரொம்ப மோசமான நிலைமையில வந்து நிக்கவும் பூமாதேவியா என்ன இந்த நிலைமையில இருக்கீங்க அப்படின்னு தேவேந்திரன் கேட்கிறான். உங்களோட இந்த நிலைமைக்கு யார் காரணம் என்கிட்ட சொல்லுங்க, நான் அவனை அழிச்சிடறேன் அப்படின்னு சொல்ல அவங்க உடம்புக்கு தீக்காயம்லாம் ஏற்பட்டிருக்கு. இவன் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பூமாதேவி சொல்றாங்க. அதாவது என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் பார்வதி தாயார் தான் அப்படின்னு சொல்ல அவங்க வேகமா கோபத்தோட போயிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க போற இடத்துல எல்லாம் வெப்பமும் நெருப்பும் உருவாகிறதுனால இவங்களுக்கு அதோட பாதிப்பு தெரியுது. அவங்களோட கோபம் அதிகமாக இவங்களோட துன்பமும் அதிகமாகுது. ஏதாவது செய்யுங்க, தாயாரோட கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும், இல்லைன்னா இந்த வழியினால என்னோட உயிர் போயிடும், ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு அழுகவும் தேவேந்திரனும் என்ன செய்யுதுன்னு தெரியாம சமைச்சு நிக்கிறான். அக்னி தேவர் ஆமா நம்ம உடனடியே ஏதாவது செய்தே ஆகணும், பஞ்சபூதங்கள்லயும் தாயாரோட கோபம் பிரதிபலிக்குது அப்படின்னு அக்னி தேவர் சொல்லவும் இன்னொருத்தரும் சொல்றாரு ஆமா நாம இப்போ மகாதேவரோட உதவியை தேடி போகணும் அப்படின்னு சொல்ல அங்க நாராயணர் சிவன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நீங்க இந்த முறை மகாகாளியோட உருவத்துக்கு பார்வதி மாறாம தடுத்துட்டீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவங்க இதோட விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த விஷயத்த அப்படின்னு கேட்கவும் எனக்கு நல்லா தெரியும், அவங்க ஏற்கனவே தோத்து போனதுனால மகாகாளியோட கோவத்தை அதிகமாக்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா எந்த நெருப்பை வச்சு அவங்க இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்களோ அதுவே அவங்களை பஸ்மமாக்கிரும். எப்படி ஜெயா விஜயா ரெண்டு பேருமே மகாகாளி கிட்ட இருந்து வாழ்க்கை படத்தை கத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி மல்லனும் மணியும் மகாகாளி கிட்ட தான் வாழ்க்கை படத்தை கத்துக்க போறாங்க அப்படின்னு சொல்றாரு. லட்சுமி அப்போ நீங்க பார்வதி எங்க கைலாயத்துக்கு கூட்டிட்டு வரத்துக்கு போகலையா அப்படின்னு கேக்குறாங்க. இவனோ நான் கண்டிப்பா போவேன், எப்போல்லாம் சக்தி சிவனை பிரிஞ்சிருக்குதோ அப்பெல்லாம் ரெண்டுமே இணைஞ்சுதான் இருக்கும், கண்டிப்பா பார்வதியோட சங்கீதத்துக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் லட்சுமி புரியாம சங்கீதமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சிவனும் பதில் சொல்ல வராரு. அந்த நேரம் பார்த்து சரியா தேவர்கள் எல்லாருமே வந்துறாங்க. பூமாதேவியும் கூட்டிட்டு வர்றாங்க. பூமாதேவியோட நிலையை எதிர்ச்சியோட பாக்குறாரு சிவன். தேவேந்திரன் தாயாரோட இந்த கோபத்தினால பஞ்சபூதங்கள் தான் ரொம்ப சிரமப்படுறோம், எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்கவும் கவலைப்படாத இனிமே எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சிவன் சமானம் சொல்லிட்டு இருக்காரு. நாராயணரும் உங்களோட நோக்கம் நிறைவேறணுங்கிறதுக்காக மல்லனும் மணி எது செய்ய துணிஞ்சிட்டாங்க அப்படிங்க எல்லாருமே யோசனையில இருக்காங்க. அடுத்த காட்சியில மல்லனும் மணியும் முனிவர்கள் யாகம் பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு போறது காமிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.